வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்த டாபிக் English is inevitable for women. English is inevitable for women. Yes. இன்றைய தேவை பெண்களுக்கு ஆங்கிலத்தின் தேவை. இன்று பெண்கள் நிறைய சவால்களை சந்திக்கிறார்கள். அப்படி என்னென்ன சவால்களை சந்திக்கிறார்கள்? முதலாவதாக பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பினை நன்றாக படித்து முடிக்க நிச்சயம் பெண்களுக்கு ஆங்கிலம் தேவை. பிறகு படித்து முடித்த பின் வேலையில் சேருவதற்கு நிச்சயம் ஆங்கிலம் தேவை. வேலையில் சேர்ந்த பின் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் பதவி உயர்வு பெறுவதற்கும் ஆங்கிலம் தேவை. வேலையில் அமர்ந்த பின் வெளிநாட்டு மாப்பிள்ளையை ஒருவேளை திருமணம் செய்து கொள்ள யோசித்தால் நிச்சயம் ஆங்கிலம் தேவை. ஏனென்றால் அவர்கள் ஒரு தேர்வு எழுதிவிட்டு தான், ஆங்கில தேர்வு எழுதிவிட்டு தான் வெளிநாட்டுக்குள் செல்ல முடியும். குறிப்பாக ஆங்கிலம் பேசும் அந்த நாட்டுகளுக்கு. அடுத்து ஒருவேளை வெளிநாட்டில் சென்று படிப்பினை தொடர விரும்பினாலோ அல்லது அங்கு வேலை செய்ய விரும்பினாலோ நிச்சயம் ஆங்கிலம் தேவை. பிறகு திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற்றவர்கள் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பதற்கு நிச்சயம் ஆங்கிலம் தேவை. குழந்தைகள் படிக்கும் பள்ளியில் ஆசிரியருடன் உரையாடுவதற்கு ஆங்கிலம் தேவை. பிறகு குழந்தைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்கும் ஆங்கிலம் தேவை. பார்த்தீர்களா? பெண்களுக்கு, இன்றைய பெண்களுக்கு நிறைய சவால்கள் ஆங்கிலத்தில் தான் உள்ளன. இது நமக்கு சரியாக தெரியவில்லையே. சிலர் தெரிஞ்சிருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க தாராளமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போய் செட்டில் ஆகிடுவாங்க. கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, ஆனால் என்னுடைய குழந்தையோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக we have solution for that. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. அதை நல்லா ஈஸியாக நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஷார்ட் டைமில் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தயார்படுத்திக்கணும் முன்னாடியே. இப்போ சமீபத்தில் சில பிரச்சனைகள் வருது பெண்களுக்கு. என்னென்ன, ஃபாரின் மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு விரும்பி திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவர் அங்கே போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களையும் அங்கே வர சொல்கிறாங்க இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிக்கு. முன்பெல்லாம் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பில் போனாங்க. அவங்க ஜஸ்ட்டு உள்ளே போனால் போதும், அந்த நாட்டில் போய் அவங்களோட இருக்கலாம், தங்கியிருக்கலாம். ஆனால் இப்போ என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, அவங்களும் பெண்களும் அங்கே வேலை செஞ்சால் தன்னுடைய குடும்ப பொருளாதாரத்தை பேலன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அதனால் பெண்களும் அங்கே படிக்கணும் அல்லது வேலைக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அந்த ரெண்டுக்குமே நிச்சயம் ஆங்கிலத்தின் தேவை அவசியம். நிறைய பெண்கள் இப்போ தடுமாறிட்டு இருக்காங்க. அவங்களால இந்த ஷார்ட் டைமில் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அங்கே போக முடியாமல், அவங்க கணவர்களோட சேர முடியாமல் அங்கே தடுமாறுறாங்க. அந்த பிரச்சனை ஏன்? அது நம்ம திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பே அது முடிவெடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு தயாராக இருக்கும். இந்த ரெண்டுக்குமே பெண்கள் என்றால் அவங்க கண்டிப்பாக ஆங்கிலத்தில் நல்ல புலமை பெற்றிருந்தால் அவங்களுடைய கம்ப்ளீட் ஜெனரேஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ வாங்க, ஆங்கிலோக்கு வாங்க. நாங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோம். டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்புக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஹோம் மேக்கர்ஸ்க்கு, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எல்லாருக்கும் தனித்தனி ட்ரைனிங் இருக்குது.